ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். ஆஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 80லேருந்து 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் தான். அண்ட் அதுக்கு காரணம் என்னன்னா, மறுபடியும் இந்த ஈரான் இஸ்ரேல் டென்ஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ரெண்டு பக்கமும் வந்து பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளார கன்னி வெடிகளை வந்து பதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கப்பல் போக்குவரத்து மேலும் வந்து பாதிக்குன்ற பயத்தில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் ஒரு ஸ்டேஜில் $77 வரைக்கும் குறைஞ்சி மறுபடியும் இப்போ $84 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டென்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுதா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வந்திருந்தது. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏடிஆரில் ஜிடிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $300 பில்லியன் மதிப்புள்ள ஆயில் ரிஃபைனரியை அமெரிக்காவில் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட். மேபி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 2-3% இன்னைக்கு பாசிட்டிவ் மூவ் ஆச்சுன்னா அது ஓவராலாக நிஃப்டி வந்து பாசிட்டிவ் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $84 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து இன்னும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கேஷ் மார்க்கெட்டில் வந்து அவங்க செல் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒராக்கல் என்ற கம்பெனி வந்து கிளவுட் ரெவன்யூ வந்து பயங்கரமாக ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளவுட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்மளோட ஐடி கம்பெனிஸும் இன்றைக்கி பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு தெரியல, விப்ரோவோட ஏடிஆர் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் விப்ரோவோட ஷேர்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நியூஸ் வீடியோவில் இன்றைக்கான மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.